ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பிகான் திட்டஸ். நான் உங்க நவீன். ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ எதுக்கு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிளிப்ஸில் ஒரு 10 இன்ச்சில் லார்ஜ் சைஸ் டவர் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த அந்த பேக்கேஜ் பார்த்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டவர்ஸ் அப்டேட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் ஒரு டவர் ஸ்பீக்கர் பேக்கேஜ். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜாமோல ஒரு 6 பாயிண்ட் லார்ஜ் சைஸ் டவர் ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா போல்கில் ஒரு 5 பாயிண்ட் பேக்கேஜ் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட் வச்சு நிறைய வீடியோ போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ ப்ராடக்ட்டையும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கும் வந்துட்டு அந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தியாக கொடுத்ததாக ப்ராடக்ட்டை அதோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு டீடைலாக ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிக் பண்ணி 2 ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷன் இருக்க ப்ராடக்ட்டை அண்டர் பட்ஜெட் ஆஃப் 1 லேக் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாமோல ஒரு 6.1 பேக்கேஜ் பார்க்க போறீங்க. ஸோ 6.1 பேக்கேஜ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இல்லை சென்டர் ஸ்பீக்கர் மிஸ்ஸிங் இருக்கு. ஸோ சென்டர் ஸ்பீக்கர் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக்கேஜை 7.1 பேக்கேஜாக மாற்றிக்கலாம். இல்லை இண்டிவிஜுவலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இண்டிவிஜுவலாக கூட கேட்டு வாங்கிக்கலாம். போல்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 பவர்ஃபுல் பேக்கேஜாக பார்க்குறீங்க. ஸோ எக்ஸலன்ட் கண்டிஷன், உங்களுக்கு ஸ்டீரியோக்கும் நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் ஹோம் தியேட்டருக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த 2 பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேண்ட் பிக் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ். ஸோ இதோட ப்ரைஸு, ஸ்பெக்ஸ், வேட்டேஜ் டீடைல்ஸ் இதை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வீடியோவில் ப்ராடக்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ப்ராடக்ட்ஸ் ஃபோட்டோ ஷேர் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோவில் ப்ராடக்ட் சைட் பை சைடு காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் போர் அடிச்சிடும். ஸோ உங்களையும் என்டர்டெயினாக வைக்கணும், அட் த சேம் டைம் ப்ராடக்ட்டை ப்ராப்பராக ரீச் ஆகணும். ஸோ ப்ராடக்ட்டை வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு இதோட டீடைல்டு பிக்ஸ் வேணும், சைட் பை சிக்ஸ் பிக்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி கண்டிப்பாக இதோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜாமோவில் ஒரு புக் ஷெல்ஃப் கேட்டகரியில் ஸ்பீக்கர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா X510ன்ற மாடலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி மேட் இன் டென்மார்க். ஸோ டென்மார்க் ஸ்பீக்கர்ஸ் போது உங்களுக்கு குவாலிட்டியும் சரி, அந்த ரெஸ்பான்ஸும் சரி, அந்த அளவுக்கு டாப் நாட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 6.5 இன்ச் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ப்ரெசென்ட்லி மார்க்கெட்டில் 6.5 இன்ச் டிரைவர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப எஃப்டியாக இருக்கும். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸில் உங்களுக்கு மேபி நீங்கள் ஒரு புக் ஷெல்ஃபில் ஸ்டீரியோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களோட ஹால் ரூம் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ நல்ல பவர்ஃபுல்லான சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் தேடுறவங்களுக்கு அந்த அந்த செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக மேட்ச் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிஷன் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப நீட்டான கண்டிஷனாக இருக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரிஜினல் கிரில்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் கிரில்ஸ் போட்டு வச்சிருந்தாக்கா உங்களுக்கு ப்ராடக்ட் விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிரில்ஸ் எல்லாம் கழட்டி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெக்ஸை பற்றி பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6.5 இன்ச்சஸில் மிட் பேஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 இன்ச்சில் உங்களுக்கு ட்விட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேவ் கைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வேவ் கைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேவ் கைடு ஓவல் ஷேப்பில் கொடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா மேபி இதை நீங்கள் ஸ்டீரியோ பர்பஸ்க்காக ஃப்ரண்ட்டில் இல்லை ரைட் லெஃப்ட் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ப்ராப்பர் த்ரோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு வேவ் கைட் வந்துட்டு கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் ப்ராடாக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் ரெஸ்பான்ஸும் சரி, அந்த ஸ்டீரியோ குவாலிட்டியும் சரி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ohms at 150 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீக்கர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 4 புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்கு, உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 1 பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸில் உங்களுக்கு ஏர் பைப் இருக்காது. ஸோ டோட்டல் 4 ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ 2 ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஏர் பைப் இல்லை, 2 ஸ்பீக்கர் மட்டும் ஏர் பைப் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பேக்கேஜை நீங்கள் ஃபுல் பேக்கேஜ் வாங்கினாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவலாக கேட்டு வாங்கணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பின்னாடி கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு பின்னோல் டைப்பில் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோம் தியேட்டர் பேக்கேஜ்னு பார்க்கும்போது மோஸ்ட் ரெக்கமெண்டட் பேக்கேஜ் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு இது வந்துட்டு மோஸ்ட் ரெக்கமெண்டட் பேக்கேஜ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் கேட்டகரின்னு வரும்போது நீங்கள் ஒரு 7.1 பேக்கேஜ்னு வாங்கும்போது உங்களுக்கு ஒரே பேக்கேஜில் எல்லா ஸ்பீக்கர்ஸும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இந்த யூஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவரு, சென்டரு, சரௌண்டு, சப்போஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் யூஸ்டில்னு வாங்கும்போது ஒன்று வேறு வேறு மாடல், வேறு வேறு கலர், இல்லை ஒரே பிராண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரே கலரில் நீட் அண்ட் கண்டிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எக்ஸலன்ட் ப்ரைஸ் பார்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோட எண்டில் இதோட ப்ரைஸோட மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்பீக்கர் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 7.1 சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே இருக்கிறது ஆக்சுவலாக 6 ஸ்பீக்கர்ஸ் தான். சென்டர் ஸ்பீக்கர் மட்டும் மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் 7.1ஆவோ இல்லை 5.1 பேக்கேஜாக வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சென்டர் ஸ்பீக்கரை ஜாமோல மேட்ச் பண்ணி தரும். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா ஜாமோல X5 சப்வூஃபர் இந்த ஒரு பேக்கேஜ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸில் உங்கள் ஃப்ரண்ட் போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜ்க்கு 12 இன்ச் சப்வூஃபர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் சினிமேட்டிக் பர்சன், நான் ரொம்ப நிறைய மூவிஸ் பார்க்குவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பட்ஜெட்டில் பிலோ 1 லேக்கில் ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன் ஆஃப் எக்ஸலன்ட் பிராண்டாக இருக்கும். இப்போ சப்வூஃபரோட மாடல் ஸ்பெக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. ஸோ சப்வூஃபரோட மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாமோல X5 தான் சப்வூஃபரோட மாடல். இது பார்த்து வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேப்பர் கோன் ஊஃபரில் 12 இன்ச்சஸில் ஒரு லாங் த்ரோ குஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் ரெஸ்பான்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சப்வூஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க, டுவல் ஏர் வென்ட்ஸோட வந்துடும். ஸோ உங்களுக்கு இதோட ரேர் வியூ பார்த்துடலாம்.
சப்வூஃபர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டுவல் இயர்வின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் கனெக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்வூஃபர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பவர் இன்லெட் சோர்ஸ்க்கு பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இங்கே டுவல் இயர்வின்ஸ் வந்துடும். ஸோ கெயின், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபேஸ்க்கு 3 டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிஷன் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது ஒரு யூஸ் ஸ்பீக்கர்னால மேபி உங்களுக்கு 1 or 2 ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப்வூஃபரோட ஒரிஜினல் கிரில்ஸ் கூட அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த எல்லா பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னாக்கா டில் டேட் 0 சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பேக்கேஜில் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஜாமோ. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா X570 இதோட மாடல் நம்பர். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜ் வரும்போது உங்களுக்கு ப்ரைஸ் பார்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டவர் ஸ்பீக்கரோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் ஒரு மிட், 8 இன்ச்சில் ஒரு ஊஃபர், 1 இன்ச்சில் ஒரு ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, மூவிக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் என்டையர் பேக்கேஜ் போகும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். இதோட ரேர் வியூ பார்த்துடலாம். ஸோ பேக் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாமோ X570 மேட் இன் டென்மார்க். இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ohmsக்கு 240 watts பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தான் டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ பின்னாடி ஒரு ஏர்வென்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பின்னோல் டைப்பில் உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட கிரில்ஸும் உங்களுக்கு ஒரிஜினல் கிரில்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்பெக்ஸ், நல்ல வேட்டேஜில் உங்களுக்கு மேட் இன் டென்மார்க் பிராண்டில் ஒரு சொன்ன சூப்பர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இப்போ இந்த பேக்கேஜோட காஸ்ட்னு பார்த்துலாம். ஸோ இந்த 6.1 பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 ஆஃபர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ 90,000 பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் 2 டவர் ஸ்பீக்கர், 6.5 inches 4 புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ், 12 இன்ச்சில் ஒரு சப்வூஃபர். ஸோ இதோட எல்லா வேட்டேஜும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை இண்டிவிஜுவலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இதோட ப்ரைஸ் வேணுன்றவங்க, ஃபோட்டோ வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் இதோட நீங்கள் ப்ரைஸோ இல்லை இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸோ ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். போல்க் ஆடியோவில் ஒரு எக்ஸலண்டான ஒரு மோஸ்ட் டிமாண்டட் அண்ட் மோஸ்ட் சோல்ட் பேக்கேஜில் ஒரு 5.1 பேக்கேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோவில் CSI A4 சென்டர் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து டுவல் 5 inches உங்களுக்கு 2 மிட் பேஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. 1 inches ஒரு ஷார்ட் 20 liters கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏர் பேசிக் ஃப்ளெக்ஸ் போட்டு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைட் வியூ பார்த்துடலாம். ஸோ பேக் சைடு பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்டுக்கு இங்கே வந்துட்டு பர்னா பின்ஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜோட ஒரிஜினல் கிரில்ஸ், எல்லா பேக்கேஜஸுமே ஒரிஜினல் கிரில்ஸோட அவைலபிள் இருக்கு. இந்த சென்டர் ஸ்பீக்கரோட ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 150 watts பர்ஃபார்ம் பண்ணுறது சென்டர் ஸ்பீக்கர். ஸோ இந்த மாடல் கூட வர சப்வூஃபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா DSW 550 ப்ரோட சப்வூஃபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சப்வூஃபர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் நீங்கள் டவுன் ஃபயரிங்காக யூஸ் பண்ண முடியும், நீங்கள் ஃப்ரண்ட் ஃபயரிங்காக யூஸ் பண்ண முடியும். இந்த சப்வூஃபரோட ஸ்பெக்ஸ், பேட்டேஜ் பற்றி டீடைல்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த சப்வூஃபரில் இன்னொரு அடிஷனல் ஒரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபருக்கு உங்களுக்கு ரிமோட்டோடவே வந்துடும். ஸோ இதோட ஒரிஜினல் ரிமோட் கூட அவைலபிள் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தா வந்து உங்களுக்கு போல்க் ஆடியோக்கான சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ரிமோட் யூஸ் பண்ணும்போது இங்கே அதுக்கான சென்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆன் பண்ணும்போது இங்கே வந்துட்டு ப்ளூ கலரில் லைட் க்ளோ ஆகும். அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பேக் சைடில் கனெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ பேக் சைடில் பார்க்கும்போது நீங்கள் சைடில் பாருங்கள், இந்த சப்வூஃபர்லேயும் சரி எந்த இடத்துமே சின்ன டின்ச், டேமேஜ், ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காமல் ப்ராடக்ட்டை ரொம்ப அல்டிமேட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தா வந்து உங்களுக்கு லைனிங் லெவலுக்கான இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பவர் ஆன் ஆஃப் பண்ண இன்லெட்டு, பவர் ஆன் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தா கெயின், கட் ஆஃப், பவர், அப்புறமா கனெக்ஷனுக்கான RC இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சப்வூஃபரோட ஊஃபர் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஊஃபர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 inchல டவுன் ஃபயரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது நீங்கள் டவுன் போர்ட்டாக யூஸ் பண்ண முடியும், ஃப்ரண்ட் போர்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் போர்ட்டாக யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த புஷஸ் குவாலிட்டி நீங்கள் இங்கே போட்டு இது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மேபி நீங்கள் ஃப்ரண்ட் ஃபயர் நீங்கள் சப்வூஃபர் தேடுறீங்க, இல்லை டவுன் ஃபயருக்கு சப்வூஃபர் தேடுறீங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸ்க்குமே இது ஒரு சிங்கிள் சப்வூஃபர் உங்களுக்கு எஃபிஷியண்டாக மேட்ச் பண்ண முடியும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கமும் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஷூஸை கழட்டி இந்த பக்கம் இருக்க நீங்கள் டெர்மினல்ஸில் போட்டிங்கனாக்கா அப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பேஸில் போட்டுட்டு நீங்கள் ஸ்பீக்கரை நீங்கள் ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங் வரும்போது பிளேஸ்மெண்ட் இஷ்யூ வரும் உங்களுக்கு நிறைய. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ரிஃப்ளெக்ஸ் பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சப்வூஃபரில் பார்த்தா ஃபயரிங்கும் உங்களுக்கு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இஷ்யூ கண்டிப்பாக இருக்காது. ஒன் ஆஃப் த சூப்பர் பர்ஃபார்மிங் சப்வூஃபரில் போல்க் ஆடியோவில் ஃப்ளாக்ஷிப் சப்வூஃபரில் இதுவும் ஒன் ஆஃப் த மாடல். இப்போ நம்ம சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் போய் பார்த்துடலாம். ஸோ போல்க் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு A4 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைபால் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கரில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபாலாக யூஸ் பண்ணலாம், டைபாலாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஊஃபர்னு பார்க்கும்போது 5 inches ஒரு மிட் பேஸ் ட்ரைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 inchல 2 ஷார்ட் 20 liters யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கரோட ஒரிஜினல் கிரில்ஸ் அவைலபிள் இருக்கு. இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ohms at 150 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தான் இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வால் மவுண்ட்க்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தா வந்து உங்களுக்கு பனானா பின்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் பைபோல் அண்ட் டைபோல் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக
ஒரு சின்ன டாகல் ஸ்விட்சை கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிஷன் பார்க்கும்போது சரௌண்ட் ஸ்பீக்கர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் ஒரு இயர் சென்டர் சரௌண்ட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டின்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ விசிபிலிட்டி இல்லைன்னா இது வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் இதோட ஃபோட்டோ ஷேர் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துடலாம். ஸோ போல்கோடியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ சீரிஸில் ஃப்ளாக்ஷிப்பில் 3 டவர்ஸ் விட்டுருந்தாங்க. ஆர்டிஏ A5, A7 அண்ட் A9. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஆர்டிஏ A5 இதில் பார்த்தா வந்து உங்களுக்கு 6 இன்ச்சஸில் 2 மிட் பேஸ் டைவர் கொடுத்துருப்பாங்க. 1 இன்ச்சில் ஒரு டைனாமிக் பேலன்ஸில் சாட் ஒன் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவர் இருக்கும்போது வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இஷ்யூ இருக்காது. ஸோ ஏன் பிளேஸ்மெண்ட் இஷ்யூ இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்க்கும்போது உங்களுக்கு லெக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் லெக்ஸ் உடஞ்சி வரும், வேறு லெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து அல்டிமேட் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா லெக்ஸும் உங்களுக்கு ஒரிஜினல் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தா இங்கே ஒரு வேவ் கைட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான கிரில்லும் கொடுத்துருப்பாங்க. பயாம்பிங்கான டெர்மினல்ஸும் வந்துடும். இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போல்காடியில் மாடல் ஆர்டிஏ A5 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 200 to 250 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தான் இந்த பேக்கேஜ். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 90,000 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போல்கில் 90,000 rupeesல ப்ரெசென்ட் டேல நீங்கள் வாங்கினாக்கா மேபி 1.5 lakhs மேலே உங்கள் பட்ஜெட் ஷூட்டாக ஆகும். ஸோ பிலோ 90,000 பிலோ அண்டர் 1 lakhல பார்க்கும்போது இந்த பேக்கேஜ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இருக்க 2 ஸ்பீக்கர் பேக்கேஜை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சு போர்டிக்கு வரும்ல, அதனால ஹேண்ட் கூடிய 2 ப்ராடக்ட்ஸ் வீடியோ முடிச்சாச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினைக்கிறாங்க. எவ்ரி 2 or 3 daysக்கு ப்ராடக்ட் இன்கமிங் எப்படி இருக்குது, ஸோ சேல்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரெகுலர் 2 or 3 daysக்கு இந்த பேக்கேஜஸை நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ப்ராடக்டோட வீடியோஸ் ரெகுலராக வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஆன் டைமில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ மேபி உங்களுக்கு இதோட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம அப்கமிங் வீடியோஸில் நிறைய ப்ராடக்ட்ஸை எக்ஸலன்ட் ப்ரைஸ் பேக்கேஜஸ் நல்ல ப்ராடக்ட்டை ஹேண்ட் பிக் பண்ணி வீடியோ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நவீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.